மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடைபெற்று வருகிறது. சென்னை அண்ணா சாலை தபால் நிலையம் அருகில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, மதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் வந்தியத்தேவன், மக்கள் நீதி மய்யம் நிர்வாகிகள் அரவிந்த் ராஜ், ராகேஷ், ஆம் ஆத்மி கட்சியின் மாநில தலைவர் வசீகரன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பொறுப்பாளர் அபுபக்கர், இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் பெரியசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன உரை நிகழ்த்தினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர்கள் KV தங்கபாலு, கிருஷ்ணசாமி, கிராம கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் பீட்டர் அல்போன்ஸ், மாநில துணைத் தலைவர் சொர்ணா சேதுராமன், சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், சென்னை மாவட்ட தலைவர்கள் சிவ ராஜசேகரன், டில்லி பாபு, மாநில அமைப்பு செயலாளர் ராமோகன், மாமன்ற உறுப்பினர்கள் சுகன்யா செல்வம், திலகர் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். முழக்கம் தொடரும், இந்தியா கூட்டணியின் முழக்கம் தொடரும். மோடி அரசை வீழ்த்தும் வரை மோடி அரசை பெயரை நீக்கும். மோடி அரசை கண்டிக்கின்றோம், மோடி அரசை கண்டிக்கின்றோம். அனுமதியோம், 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 அனுமதியோம்.